டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் கௌசல்யா சந்திரமௌலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சியின் பெயர் கலையும் தொழில் முனைவும் அப்படிங்கிற ஒரு பகுதியில உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தமிழர்களோட வீர வரலாறை பத்தி பேச போகுது. அந்த மாதிரி நவீன உடற்பயிற்சி முறைகள் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் மூங்கில் கம்பியால ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதோட வீர வரலாறு, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இது ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு, அதே மாதிரி பேர் அசுரர்களின் வீழ்ச்சி, அதையும் தாண்டி இந்த விளையாட்டு இன்னைக்கு நம்ம குழந்தைகளாலையும் பெரியவர்களாலையும் விளையாடப்படுது. அதே மாதிரி இதோட பாரம்பரியமும் இன்னைக்கு இத்தனை நூற்றாண்டு கழிச்சும் பேசப்படுது. அந்த கலை வேற எதுவுமே இல்லை, நம்ம சிலம்பம். அவர்தான் நம் சிலம்ப கலையின் ஆசான் திரு சந்திரமௌலீஸ்வரர் விஜயகுமார். வணக்கம். வணக்கம். ஆதி டிவி நேயர்களுக்கும் மற்றும் என்னோட மகாகுரு கழுகுமலை சந்திரசேகர் அவர்களுக்கும் எல்லா ஆசான்களுக்கும் மகத்தான என் மாணவர்களுக்கும் அண்ட் ஆதி டிவி பார்வையாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மாஸ்டர், நீங்க தொடங்கின உங்களோட சிலம்பம் அப்படிங்கிற ஒரு கலையோட ஜேர்னியை பத்தியும், நீங்க எப்படி சிலம்பத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு எங்க கூடயும் நேர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு வீர விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிலேயே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கானது சிலம்பக்கலை. அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். ஆனால் சின்ன வயசில் பேரண்ட்ஸ் என்னை விடலை ஆக்சுவலாக கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கோல் எடுத்த பிள்ளை கண்கூடுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். அதனால் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக விடலை கற்றுக்கிறதுக்கு. நிறைய எம்ஜிஆர் படங்கள், நிறையா சிவாஜி கணேசன் படங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்துக்குறோம். அங்கெல்லாம் நான் இந்த சிலம்பம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்புறம் அதுலேருந்து ஸ்லோலி நான் வீட்லேயே சில கட்டைகள், பைப்பு, அதில் எல்லாமே தான் சுற்றி நான் ஐ ஜஸ்ட் டெவலப் மை இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு. அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆனால் எனக்கு சரியான ஆசான் கிடைக்கவே இல்லை. எனக்கு ஆசான் கிடச்சது பார்த்திங்கன்னா என்னோட 35 இயர்ஸ் ஓல்டு. அப்போ தான் எனக்கு ஆசானே கிடச்சாங்க. நான் என்னோடய ஒர்க் என்வாயர்மெண்ட் அப்போது எனக்கு பல நாள் கனவு இப்போ நினைவானது அப்படின்ற மாதிரி என்னோடய ஒர்க்கில் என்னோடய ஆசான் என் கூட ஜாயின் பண்ணார். அவர்கிட்டேருந்து ஹீஸ் 13 டைம் நேஷ்னல், 13 வாட்டி நேஷ்னல் சாம்பியன் அவர் எனக்கு ஆசானாக கிடச்சது எனக்கு மிகப்பெரிய லக் ஆக்சுவலி. அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஃப்ரம் 2010லேருந்து கற்றுட்ருக்கேன். அங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சது. அங்கேருந்து கம்பு மட்டும் இல்லை, கம்பு, வேல் கம்பு, வால்வீச்சு, மற்ற எல்லாமே என்னோடய ஜேர்னி அப்படி தான் போச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலை. இது என்னோடய பேஷனாகவே நான் எடுத்துகிட்ருக்கேன் நான் இப்போ அதை. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டு இருந்தது சிலம்பத்தில். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது கேட்கறதுக்கு. அதாவது ஒரு கலை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஆர்வம் இருந்ததுன்னு கேட்க. 2010 தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் அந்த கலையை எவ்வளோ அழகாக இங்கே கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு கேள்வியோடையே ஆரம்பிக்கலாம் நிகழ்ச்சியை. என்ன கேள்வி அப்படின்னா, சிலம்பம் அப்படிங்கிற ஒரு உண்மையான அர்த்தம், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது எப்படி நம்ம தமிழரோட வீர விளையாட்டு அந்த அடையாளம் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது சிலம்பம் அப்படின்றது உண்மையான அர்த்தம் அப்படின்றது வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று சிலம்பம் அப்படின்னாவே அது ஒலித்தல் அப்படின்வாங்க. ஓகேவா? தட் இஸ் அந்த குறிஞ்சி மலை தான் சிலம்பத்தோட பிகினிங். குறிஞ்சி மலை கேரளாவில் இட்ஸ் பார்ட் ஆஃப் கேரளா. அது பார்ட் ஆஃப் கேரளா ஆக்சுவலி. அந்த குறிஞ்சி மலையில் முருகப்பெருமான் அகஸ்தியர் முனிவர்கிட்ட டெலிவர் பண்ணது தான் இந்த சிலம்பக்கலை. ஸோ காட் ஆஃப் வார் அப்படின்றவர் தான் முருகர் நம்ம எப்போவுமே வேல் கம்போட தான் பார்ப்போம். ஸோ ஹீ இஸ் த காட் ஆஃப் வார் ஆக்சுவலி. அவர் அகஸ்தியர் முனிவர்கிட்ட டெலிவர் பண்ணது தான் இந்த சிலம்பக்கலை.
அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்பெசிஃபிக். இந்த மூங்கில் பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி மலையில் வந்து கிடைக்கிறது தான் இந்த மூங்கில், சரிங்களா? அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த கம்பு. ஸோ சிலம்பம்பம் அப்படின்றது தான் வந்து அந்த கம்பு சிலம்பம்பம் அப்படின்றது தான். ஸோ சிலம் அப்படின்னாலே வந்து குறிஞ்சி மலை, மலை மலை அண்ட் அந்த ஹில்ஸ் அப்படின்றது தான் சிலம். அதுக்கப்புறம் பம்பு அந்த கம்புன்றது தான், அது சேர்ந்து சிலம்பம்பம், அதுலேருந்து சிலம்பம் அப்படின்றது தான் வந்து அப்படி வந்து சிலம்பம் அப்படின்றது டிஃபைன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இது நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் ஆக்சுவலாக. ஆனால் இதுதான் மெயின் டெஃபினிஷன். எனக்கு என்னோட மகாகுரு கிட்டேருந்து நான் வந்து கற்றுக்கின விஷயங்கள் வந்து இதெல்லாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து சண்டை பயிற்சி அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இது வந்து தற்காப்பு கலை, நாட் அ சண்டை பயிற்சி. நம்ம சண்டைக்கு தான் வந்து ரெடி ஆகிறோம். ஆனால் வந்து இது ஆக்சுவலாக வந்து தற்காப்பு கலை. லைக் இப்போ கராத்தேவும் நம்ம தற்காப்பு கலை தான் சொல்கிறோம், குங்ஃபுவும் தற்காப்பு கலை தான் சொல்கிறோம். இதுவும் ஒரு முறையான தற்காப்பு கலை. ரொம்ப அழகா சிலம்பத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. அது ஆரம்பித்தது வந்து ஒரு குறிஞ்சி மலையில், அதுவும் முருகன் பெருமாள் வந்து அந்த கம்பை எடுத்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி அது ஆரம்பம், இன்னைக்கு வந்து அது எப்படி வந்து நீங்கள் அதை எப்படி வந்து அதோட ஒரு கருத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு இருக்கிற கேள்விதான் எனக்கும் இருக்கு. ஆங்கிலேயர்களின் படையெடுப்பு அப்போ சிலம்பத்துக்கு தடை வச்சாங்களாம். அதை பற்றி நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி இது. ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நம்மளோட இந்தியா வந்துட்டு காங்கர் பண்ண ஆளும்போது 200 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இது பண்ணாங்க. ஸோ அப்போது வந்து உள்ளே வரும்போது அவங்க வந்து நம்மளோட அங்கே இருக்கிற வில்லேஜ், அங்கே இருக்கிற பீப்புளோட வந்து சண்டை பயிற்சி பண்ணும்போது அவங்களால வந்து இந்த கம்பு சண்டையை வந்து வீழ்த்தவே முடியல, ஜெயிக்கவே முடியல அவங்களால. அவங்க வந்து தே டோன்ட் டேக் நோ. அவங்க வந்து ஒரு ஆன்சர் எடுத்துக்க மாட்டாங்க, நோ அப்படின்ற ஒரு ஆன்சர் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ தி பேண்ட் கம்பு விளையாட்டு, சிலம்பம் விளையாட்டு அப்படின்றதே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பேன் பண்ண இடத்துல வந்து நிறைய ஆசான்கள் வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து பயிற்சி பண்ணுறது இனிமேல் அப்படி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வே வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஊடகங்களில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்க விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, கலை பயிற்சி, கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் வந்து இதை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஆனால் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி பயிற்சி பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரும்பு எடுத்துக்கினாங்க. கரும்பு எடுத்துட்டு அதை வந்து அதில் வந்து பயிற்சி பண்ணாங்க. முனையை வந்துட்டு வெட்டிட்டு கரும்பை வந்து யூஸ் பண்ணி பயிற்சி பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் சரி கரும்பு யூஸ் பண்ணி பண்ணாங்க, கரெக்டு தான். ஆனால் ஆங்கிலேயர்கள் பார்க்கும்போது அப்போது வந்து அப்போது ஏதாவது வண்டிகள் வந்தாலும் இல்லை ஆங்கிலேயர்கள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கரும்பு எடுத்து சாப்பிடுவாங்க, கடிப்பாங்க. ஸோ அப்படி வந்து பயிற்சி பண்ணது தான் வந்துட்டு தே கண்டினியூ, அதை வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்க கரும்பு யூஸ் பண்ணி. ஸோ கரும்பு எல்லாமே ஒரே இதுதான், ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு மரக்கிளைகள். பட் மெயின் வந்து யூஸ் பண்ணது வந்து கரும்பு வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கற்றுக்கினாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு பிரிட்டிஷ் டைம் அப்போது வந்துட்டு நம்ம அடுத்தது இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்குது, குத்து வரிசை அப்படின்வாங்க. அந்த குத்து வரிசை டெக்னிக் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து பேன் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து கை வரிசை, கை யூஸ் பண்ணி பண்ணுறது. சரி கம்பு இல்லைனா எப்படி சண்டை போடுறது, அப்போ அடுத்து வந்து கை தான். ஸோ அந்த குத்து வரிசை டெக்னிக் வந்து ஆல்சோ வாஸ் பேன்டு, அதுவும் பேன் பண்ணப்பட்டது. அது வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் வரவே இல்லை. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் வந்து எங்களோட அகாடமி வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்து தே ஹவ் ஸ்டார்ட் பண்ணி பல இடங்கள் தமிழ்நாடு ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இப்போ குத்து வரிசை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் இதை கற்றுக் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 80 இயர்ஸ் ஓல்டு, 80-70 வயசு ஆசான்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் போன வருஷம்தான் வந்து குத்து வரிசை காம்படிஷனும் நடந்து முடிஞ்சுது. ஸோ அப்படி தான் வந்து இப்போ நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம், ஒரு பேன் பண்ண கலையை இப்போ எடுத்து வந்துட்டுருக்கோம். சிலம்பம் அப்படின்னா எல்லாருமே நினைக்கிறாங்க கம்பு சுத்துறது மட்டும்தான். அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு நிறைய கால் பெயர்ச்சிகளும்
ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அதை பத்தியும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். சொல்றீங்களா மாஸ்டர்? கண்டிப்பாக. ஸோ சிலம்பம் பயிற்சிக்கும் போது முன்னாடி கற்றுக் கொடுக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, கால் பாடங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ கால் பாடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பு கையில் கொடுக்கவே மாட்டாங்க. கம்பு வந்து கையில் கொடுக்கவே மாட்டாங்க. கால் பாடத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அந்த கால் பாடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மாதங்கள் ஆகும். 6 மந்த்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கம்பே கையில் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்து கம்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கையில் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டே ஏன் கையில் கொடுக்குறோம்? ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக இந்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கையில் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் வந்து கிளாஸுக்கே வந்துட்டு வருவாங்க. ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரம்ஸ் கிளாஸ் போனீங்கனாலும் ட்ரம்ஸை கொடுக்காம வெறும் வந்து தாளத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்துருந்தாக்கா அவங்க வந்து அடுத்த ஒரு ஃபியூ கிளாஸஸில் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த காலத்தில் வந்து அது வந்து ஒரு மேண்டேட்ரி கிளாஸ். எப்படி வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து சினிமா துறைக்குள்ளே போகும்போதோ சில வித்தைகள் தெரிஞ்சால்தான் நீங்கள் வந்து நீங்கள் சினிமாக்குள்ளேயே போக முடியும். லைக் கம்பு விளையாட தெரியணும், சண்டை பயிற்சி தெரியணும், குதிரையை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் அன் நெசசிட்டி ஃபார் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவைப்பட்டது. அதனால் வந்து ப்ராப்பராக வந்து பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்பாடங்கள் வந்து வி ஆர் கிவிங் கால்பாடத்தில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் கம்பை வந்து ஃபஸ்ட்டே கையில் கொடுத்துருவோம். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கால்பாடங்கள் வந்துட்டு 6 மாதம் வந்து ரெகுலர் ட்ரைனிங். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கால்பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வந்து பயங்கர ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது இந்தியாவில் இருந்த வரைக்கும். அண்ட் டெய்லி கிளாஸஸ் நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் வந்தாலே பெரிய விஷயம். பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எவ்ரிடே கிளாஸஸ். ஸோ கால்பாடங்கள் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பேசிக்லி வந்து பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான், ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட அர்த்தங்கள் ஆக்சுவலாக. ஸோ கால் பாடத்தில் கரெக்டாக வச்சாதான். ஏன்னா அதுலேயே வந்து சுழற்சி பண்ணுவோம், டெக்னிக்ஸ் பண்ணுவோம், துள்ளு பண்ணுவோம், ஜம்ப்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு ஃபோக்கஸ். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அதனால் கால்பாடங்கள் வந்து இஸ் மேண்டேட்ரி. அது கண்டிப்பாக தேவை. அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க மாஸ்டர். கால்பாடம் அப்படின்னு ஒன்று எப்படி வந்து மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகுதுன்னு. இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தான் வாரத்தில் ஒரு கிளாஸ், ஆனால் அதையும் வந்து நம்ம பிள்ளைங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அடுத்த கேள்வியும் மாஸ்டர் கிட்ட கேட்டுடலாம். என்ன கேள்வின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிலம்பத்தில் ஆபத்தான அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் சிலம்பத்தில் இருக்கு, ரைட்? அதில் ஆபத்தான விஷயம் என்னங்கிறத மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷூர், கண்டிப்பாக. ஆபத்தான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா, இது வந்து ஒரு போர்க்கலை அப்படின்னும் போதே பார்த்திங்கன்னா சண்டைனாலே வந்து சட்டை கிழியும் அப்படின்வாங்க. அதனால் வந்து போர்க்கலை அப்படின்னாலே நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கையில் கொஞ்சம் அடிப்படம், எல்லாமே படம் தான். ஸோ இதில் வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. நிறைய வந்து வெப்பன் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் வந்து பார்த்திங்கன்னா கம்பு, அதுக்கப்புறம் வேல் கம்பு. இதில் சுருள்வாள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சுருள்வாள் பார்த்திங்கன்னா டெட்லி வெப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது வந்து எல்லா திசையிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வீசி எடுக்கலாம் சுருள்வாள். ஏன்னா அது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஆனால் இதை விட டெட்லி வெப்பன் ஒன்று இருக்குது. என்ன வெப்பன் கேட்டிங்கன்னா, உங்கள் கை தான் வந்து இருக்கிறதுலே கடைசி டெட்லி வெப்பன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து கையில் வந்து கம்போடையோ இல்லை சுருள்வாளோடையோ சுத்த போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு உங்கள் கை தான் வெப்பன். உங்கள் கையை வந்து எப்படி வந்து சரியாக வந்து பயிற்சி கொடுத்து அதே வெப்பனாக மாற்றுறதுன்றது நாங்கள் வந்து கற்றுக் கொடுப்போம். இதுதான் வந்து மோஸ்ட் டெட்லியஸ்ட் வெப்பன். அதை தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. அது வந்து வித்ஸ்டாண்டே பண்ண முடியல அந்த கை அட்டாக்கை. அதனால தான் வந்து அதுதான் மோஸ்ட் டெட்லியஸ்ட் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மாஸ்டர். என்ன அப்படின்னா கை பயிற்சி அப்படின்னு. அப்போ கைப்பயிற்சி முறை பிரிட்டிஷ்காரர்களே பயந்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சிலம்பம் கலை பெண்களும் மற்றும் குழந்தைகளும் கற்றுட்டு வராங்க. ஆனால் அதோட முன்னேற்றம்
இன்னைக்கு சொசைட்டிக்கு எப்படி அது வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்டா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷூர். இன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு நமக்கு வந்து நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம், நம்ம நிறைய கேள்விப்படுறோம். எங்கேயுமே வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட முழு நோக்கம் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த கலையை வந்து நிறைய வந்து பெண் குழந்தைகள் பெண்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தஞ்சாவூரில் அண்ட் சென்னையில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது அதில் 70% வந்து பெண்கள் தான், மீதி 30% தான் வந்து ஆம்பளை பசங்க. ஸோ ஆம்பளை பசங்க வரமாட்டுறாங்களே அப்படின்றது தான் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பெண்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்றது தான். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு அது வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி வந்து தேவைப்படலை, பெண்களுக்கு வந்து தேவைப்படலை. ஆனால் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு இருக்கு நம்ம கேள்விப்படுற எல்லாத்துக்குமே வந்து ஒரு தற்காப்பு கலை, ஒரு பாதுகாப்பு அப்படின்றது வந்து நம்ம பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க மாஸ்டர், பெண்கள் வீர மங்கைகள் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா ஒண்ணு தேவை அப்படிங்கிறதுனால சிலம்ப கலைகளை பேரண்ட்ஸே வரவேற்பா பெண் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறது சொன்னீங்க. அதே மாதிரி இந்த நவீன போராட்டமான உலகத்தில் நம்மளுக்கு தேவை ஒரு தற்காப்பு கலை. அந்த கலை வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கணும். அதை மாதிரி மாணவர்கள் அப்படிங்கும்போது ஒரு கலை கற்றுக்கும் போது அதுக்கு தியரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சிலம்பத்தோட அந்த தியரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ நம்ம கற்றுக் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா தியரி, ஏதாவது ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வரும்போதே, புது ஸ்டூடெண்ட் வரும்போதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிவிடுவோம். ஸோ இதில் வந்து 2 முறை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 முறை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்ன, ஒன்று வந்து கற்றுக் கொடுக்க வந்து போர் சிலம்பம், இன்னொன்று வந்து அலங்கார சிலம்பம். அலங்காரம்ன்றது என்ன, டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றி வந்து டெமோ தான் பண்ண முடியும், அதில் வந்து சண்டை எதுவும் பண்ண முடியாது. போர் சிலம்பம் பண்ணும்போது அதுதான் வந்து சண்டை பயிற்சி. இதில் எல்லாருமே வந்து முக்கால்வாசி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அலங்கார சிலம்பம் மட்டும்தான். ஏன்னா எங்கே எடுத்தாலும் ஒரு நிகழ்ச்சி போனாலுமே வந்து அலங்காரம் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு போர்க்கலையை வந்து கற்றுக் கொடுக்கறது தான் வந்து, போர் சிலம்பத்தை கற்றுக் கொடுக்கறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ஆர் வாரியர்ஸ். பேசிக்லி நம்ம வாரியர்ஸ், நம்ம வந்து சோல்ஜர்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். எதுக்கு, இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு தன்னை வந்து ரெடி பண்ணிக்கணும் அகெயின்ஸ்ட் த வேர்ல்டு. இந்த உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான வந்து மனநிலையும் அண்ட் வலுவையும், உடம்பு வலுவையும் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் நம்ம உள்ள கிளாஸ் வரும்போது கம்பு எடுக்கிறோம், கம்பை வந்து எடுக்கும்போதே வந்து எப்படி எடுக்கணும், எப்படி வந்து எல்லாருக்கும் எப்படி நம்ம வந்து வணங்கணும், ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே இதில் நான் ரெகுலராக ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்றது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிவிட்டு, மாதாவும் பிதாவும் மனதிலேந்தி வணங்குகிறேன், குருவும் மனதிலேந்தி வணங்குகிறேன், மற்ற தெய்வங்கள் எல்லாம் மண்டியிட்டு வணங்குகிறேன், பூமி மாதாவையும் தொட்டு வணங்குகிறேன், புறப்படுகிறேன் பயிற்சிக்கு. இப்படி வந்து சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து கம்பே வந்து எடுப்போம். கம்பை எடுத்து, ஸோ இது எதுன்னா ஃபஸ்ட்டு வந்து மாதா பிதா, அம்மா அப்பா, இவங்க 2 பேருக்கும் நம்ம வந்து வணக்கம் வாங்கிக்கிறோம், பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு, சொல்லி கொடுக்குற குரு கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு பிளெஸிங்ஸ் வாங்குறோம். அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள். ஏன் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சொல்கிறோம், ஏன்னா எனிபடி கேன் ஜாயின், யார் வேணாலும் வந்து வரலாம். ஸோ அதனால் மற்ற தெய்வங்கள்லாம், தெய்வங்கள்னாலே மண்டி இடணும், மண்டிட்டு தான் நம்ம வந்து வணங்கணும். அடுத்தது நம்ம கற்றுக் கொடுக்குற இடம் பூமி மாதா, பூமி மாதாவையும் தொட்டு அவங்களோட வணக்கத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு தென் நம்ம வந்து பயிற்சிக்கு வந்து புறப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கலையை வந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் வந்து நம்ம வந்து கலையை ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க எப்படி வந்து அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு பூமி மாதாவுக்கும்
அம்மா அப்பா அவங்களையும் வணங்கிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இந்த சிலம்ப கலையிலையும் எவ்வளோ அழகான ஒண்ணுங்கிறத அழகா சொன்னாரு மாஸ்டர். அடுத்த கேள்வியும் எனக்கு இருக்கு. மாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு உடல் பயிற்சி அப்படின்னு. அப்போ உடல் ரீதியான மாற்றங்களும் அதோட பெனிஃபிட்ஸ் சிலம்பத்தால என்னென்னங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ சிலம்பம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடற்பயிற்சி தான் வந்து இதில் வந்து நிறைய, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கை, நம்மளோட கால் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, நான் கம்பு சுற்ற முடியுமா, 4 வயசு குழந்தை வந்து கம்பு சுற்ற முடியுமா, 60 வயசு வந்து நான் கம்பு சுற்ற முடியுமா? டெஃபினட்டாக முடியும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு, கண்டிப்பாக உங்களால் முடியும், உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால். அண்ட் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா, மோர் ஃபிட்னஸ்னால ஜாயின் பண்ணுறாங்க. ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டு ஒன்று வந்து ஒரு கலையும் கற்றுக்கணும், ஃபிட்னஸாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஸ்ட்ரென்த் எங்கே ஏறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து வலு சேருது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தோல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வலு சேரும். அடுத்தது கால். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பாடி மூவ்மெண்ட், சரிங்களா? அடுத்தது உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்துன்றது என்னது? இடுப்பு பகுதி, ஆப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து நம்ம ரெகுலராக எவ்ரிடே பயிற்சி பண்ணும்போது உங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். நம்ம வந்து நம்மளோட ஊரில் நம்மளோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வயக்காட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா? வயக்காட்டில் வேலை செய்யும்போது அவங்களோட உடம்புலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா கட்டுமஸ்தாக இருக்கும். அந்த ரொம்ப கட்டுமஸ்தாக இருக்காருப்பா அப்படின்வாங்க. ஏன் கட்டுமஸ்தாக இருக்காருன்னா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை அவங்க செய்வாங்க. ரெகுலராக பார்த்திங்கன்னா மண்ணுலேயும் அந்த புழுதிலையும் வந்துட்டு அவங்க வந்து வேலை செஞ்சு அது கை காலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இறுகி போய் கிடக்கும். அதுதான் வந்து கம்பை வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னடா நம்மளை விட்டு ஸ்ட்ரென்த்து போதே அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து சேருது. அந்த கம்புலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து எடுக்கிறோம். கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இரும்பு மாதிரி இருக்கும். இன்றைக்கி தட்டிங்கன்னா கூட கை வந்து ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி வந்து வலு வந்து சேர்ந்துடும். என்னுடைய மகாகுரு, என்னோட ஆசான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து 75 வயசு ஆகுது. ஆனாலும் இன்றைக்குமே அவரை வந்து பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அவர் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணலாம். இன்றைக்குமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இன்றைக்குமே வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நான் நேரில் பார்த்துட்ருக்கேன், டெய்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ நானும் என்றைக்கோ ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனால் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து இருக்குது சேலஞ்சஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி அப்படிங்கும்போது அதோட ஃபிசிக்கல் கோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது இந்த கலையே தருதுங்கிறத அழகாக சொன்னார். உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் கனடா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், தி கிரேட் பிரிட்டன் மற்றும் இந்தியா, ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் சிலம்பம் அப்படின்னு ஒரு கலை வலை வீசி பெருசா வளர்ந்துட்டு வருது. அப்படி இந்தியா ஒருத்தரை கௌரவிச்சிருக்கு. அவங்களோட தேசத்தின் விருது பத்மஸ்ரீ திரு கே பழனிவேல் அவர்கள் 2026 வாங்கியிருக்காரு. இதை பற்றியும் இதோட நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்து நம்ம மாஸ்டர் திரு சந்திரமௌலியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் சொன்னீங்க. முதல்ல ஆசானுக்கு வந்து ஆசான் பழனிவேலுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினதுக்கு. இந்த பத்மஸ்ரீ அவார்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிலம்பக்கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த அவார்டு வந்து எப்பயோ வந்து கொடுத்துருக்க வேண்டியது. இன்னும் நிறைய ஆசான்கள் வந்து இந்த கலையை வந்து வளர்த்து சில பேர் இன்னும் இருக்காங்க, சில பேர் வந்து இப்போ உயிரோட இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய டெக்னிக் இந்த சிலம்பக்கலை. இந்த அவார்டு வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போவாச்சும் கொடுத்துருக்காங்களே அப்படின்றது தான் வந்து என்னோடய ஹாப்பினஸ் ஆக்சுவலி.
நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது வந்து உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இந்த கலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா, எங்களோட அகாடமிஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அகாடமிஸ்லேருந்து வந்து வெளியே போய் அந்தந்த கண்ட்ரிஸ் போய் அவங்களே வந்து அங்கே கிளாஸஸ் ஆரம்பித்து அண்ட் எங்களோட மதர் அதாவது பேரண்ட், தட் இஸ் எங்களோட பேரண்ட் அகாடமி கூட கோஆர்டினேட் பண்ணி இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக வந்துட்டு ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்போது லண்டனில் இருக்குது, லண்டனில் வந்து இந்த கலையை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, துபாயில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, மலேசியா வந்து பெரிய லெவலில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மலேசியாவிலேருந்து வந்து மாஸ்டர்ஸ் வந்து ரெகுலராக எங்களுக்கு தஞ்சாவூரில் வந்து இந்த ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மலேசியாவில். அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் இப்போது மலேசியாவில் நடக்குது. ஆக்சுவலாக இன்னும் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன். அடுத்தது நாங்கள் இங்கே கனடாவில், லண்டனில், டெக்ஸஸில், துபாயில் இங்கெல்லாம் நாங்கள் கண்டினியூஸாக ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பசங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் எல்லாருமே வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை, மாணவர்களை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வளரல. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயிற்சி வந்து இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டெய்லி அஃபேர் அவங்களுக்கு. ஸோ நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் வந்துட்டு காம்படிஷன்ஸ் நடந்து தான் இருக்குது. எவ்ரி இயர் நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் நடந்து தான் இருக்குது. அண்ட் எவ்ரி இயர் நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ணுறது வந்து ஒன்று தஞ்சாவூராக இருக்கும், இல்லை ட்ரிச்சியாக இருக்கும். இது 2 தான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய டீம்ஸு. இது 2 தான் வந்து இந்த நேஷ்னல் லெவல் காம்படிஷன் சத்தீஸ்கரில் எவ்ரி இயர் நடக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ், அது பஞ்சாபிஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க சவுத்துலேயே வந்து இருக்குது அப்படின்னு. கிடையவே கிடையாது. இது வந்து நார்த்துலேயும் வந்துட்டு நல்லா வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இப்போ எங்களோட ஆசை, எங்களோட வந்துட்டு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து எப்படியாவது ஒலிம்பிக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இது சேரணும். எப்படி வந்து ஃபென்சிங், எப்படி வந்து கராத்தே, எப்படி வந்து இந்த மாதிரிலாம் போ ஸ்டாஃப் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்குதோ அதே மாதிரி சிலம்பக்கலை வந்து கண்டிப்பாக வரணும். இதுக்கான முயற்சிகள், இதுக்கான எல்லாமே வந்து எங்களோட ஆசான்கள், பேராசான்கள், மகாகுருஸ் எல்லாருமே வந்து அதுக்குண்டான ஸ்டெப்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வந்து அங்கீகரிக்கிற மாதிரி தான் வந்து இப்போ ரைட் டைமில் வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது எங்களால் இதை வந்து அடுத்த லெவல் ஒலிம்பிக்ஸ் லெவலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட், இதை வந்து ஸ்போர்ட்டுன்னு தான் இனிமேல் அடுத்து சொல்லணும். இந்த ஸ்போர்ட்டை வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து சேர்க்க முடியும் ஒலிம்பிக்ஸில். அதுக்குண்டான சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிவிச்சுக்கிறதுக்கு, இந்த எங்களை வந்து கண்டிப்பாக வந்து இந்த கலையை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒலிம்பிக்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் இதை வந்து நல்லா வந்துட்டு இந்த உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பாக இது ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னன்னா ஒலிம்பிக்ஸில் இந்த வீர விளையாட்டு ஒன்றா இருக்கணுங்கிறத, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கண்ட்ரி சிலம்பத்தை அங்கீகரிச்சிருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நேஷ்னல் லெவலில் நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு சேஞ்சஸ் வேணும். அதே மாதிரி நம்ம மாஸ்டர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டு கண்டினியூ பண்ணுவோம். வாழ்க்கை முறை அப்படிங்கும்போது ஆசான் சொல்லி கொடுக்குற குரு வந்து அவருக்குன்னு இந்த சிலம்பம் கலைக்கு எப்படி வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையும், அது எப்படி வந்து இன்னைக்கு அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறாருங்கிறதையும் ஒரு அழகான ஒரு சம்பவத்தோடையும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த கலையை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2010 வந்து கற்றுட்டு வந்துட்டுருக்கேன் என்னோடய மாஸ்டர்கிட்டேருந்து. என்னோடய மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளை வந்து சேரணும். நம்மளை வந்து சேர்ந்தால் தான் வந்து நமக்கு வந்து அது வந்து தொடரும். ஸோ அதுவாக வந்து உங்களை சூஸ் பண்ணும். அதுவாக சூஸ் பண்ணது தான் வந்து இந்த சிலம்பு கலை என்னை வந்து சூஸ் பண்ணுச்சு. நானாக போய் தேடும்போது எனக்கு கிடைக்கல.
ஆனால் அதுவாக வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதை விட தாண்டி மாஸ்டர் வந்து என்கிட்ட எனக்குள்ளே வந்து பார்த்த விஷயங்கள் நான் எவ்வளோ வந்து ஆர்வமாக நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ஒரு சீக்கிரமாக ஒரு அடுத்தடுத்த லெவலில் வந்து இம்மீடியட்டாக நான் வந்து என்னோட ஆர்வத்தை காமிச்சு அவங்க வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த மெசேஜ் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மாஸ்டர் வந்து எனக்குள்ளே பார்த்தது வந்து என்ன பார்த்தாங்க, ஒரு ஒரு பாகுபலி லெவலில் பார்த்துருக்காங்க என்ன. நான் வந்து அதுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாஸ்டர் அந்த மைண்ட் அவங்க பார்க்குற அந்த பாகுபலி வந்து நான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அது ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எல்லா எல்லா நேரங்களிலும் எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா நானும் அவர் வந்து என்னோடய வாழ்க்கை முறையை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணார், அவர் இந்த சிலம்பக்கலை என்னை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து அது கண்டிப்பாக ஒரு வித்தையை கற்றுக்கும் போதோ இல்லை ஒரு ஸ்போர்ட்டை கற்றுக்கும் போதோ நமக்கு வந்து எல்லாமே வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து நம்ம வந்து கற்றுட்ருக்கோம். இதுதான் வந்து சிலம்பக்கலை அப்படின்றது. சிலம்பக்கலை அட் எனி ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட்டுன்னு இல்லை, எனி ஸ்போர்ட். ஒரு ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா அந்த டிசிப்ளின் அது வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சேர்ந்துடும். அது சிலம்பக்கலையில் நம்ம வந்து சிலம்பம் மட்டும் ஸ்போர்ட் மட்டும் கற்றுக்கல, அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வருவோம். நானுமே அதே ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து டெலிவர் பண்ணிகிட்டே இருக்கோம். பொறுமையாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து கொடுத்துட்டே இருக்கோம். மாஸ்டர் சொன்ன மாதிரி கலைகள் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத சொன்னார். என்ன மாதிரி அம்மாக்களுக்கான ஒரு கேள்வி. இளைஞர்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்கிறோம். அப்படி இன்னைக்கு 24 மணி நேரமும் மொபைலும் கையுமா தான் இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன மாஸ்டர், சொல்கிறீங்களா? ஷூர். இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்காங்க. உங்கள் வீட்டில் 2 பசங்க, உங்கள் வீட்டில் அதே மாதிரி. ஸோ மொபைல் அப்படின்றது நம்மளை விட்டு நம்மளால் பிரிக்க முடியாது. ஏன்னா அது இன்றைக்கி வந்து வாழ்க்கை முறையாகிவிட்டது அந்த மொபைல் அப்படின்றது. இது இல்லாமல் நம்மளால் வந்து கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. ஸோ இது வந்து இட்ஸ் நெசசிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போது. ஆனால் அதுக்காக அது வந்து அடிக்ஷன் ஆகக்கூடாது. தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து அடிக்ஷனுக்கும் ஒரு நெசசிட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யார் இதெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ஃபோனை வந்துட்டு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனை வந்துட்டு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். இந்த ஸ்போர்ட்டு தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. எனி ஸ்போர்ட், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். அதில் சிலம்பக்கலை அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து அவங்க வந்து பயிற்சிக்கணும். அது வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க அண்ட் திங்கிங் வந்து வேறு மாதிரி மாறும். அடுத்தது என்னென்னா, மெயினாக வந்து நான் தமிழில் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் தமிழில் சொல்லிக் கொடுக்கும்போது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழில் சொல்லிக் கொடுக்கும்போது தமிழ் அவங்களுக்கு வந்து மொழி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு லெசனோட அர்த்தங்கள் எல்லாமே வந்து தமிழில் சொல்லுவோம். எப்படி நீங்கள் வந்து கராத்தேயில் போய் வந்து ஜாப்பனீஸோ இல்லை சைனீஸோ கற்றுக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் நம்மளோட தமிழ் கலைக்கு வரும்போது தமிழ் தான் கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ அதை வந்து 2 விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உடற்பயிற்சி, இன்னொன்று வந்து மொழி பயிற்சி. ஸோ 2 விஷயமாக எடுத்துகிட்டு இந்த கலைக்குள்ளே கண்டிப்பாக இந்த பசங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து 5000 இயர்ஸ் 5000 இயர்ஸ் ஓல்டு டெக்னிக் இது. இதை வந்து இப்போ நம்ம விட்டுற முடியாது. இது வந்து கண்டினியூ பண்ணணும். இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு இன்னும் இது போய் சேரணும். அதுதான் வந்து என்னோட ஆசை. எல்லாரோட ஆசை, எல்லா ஆசானோட ஆசை இதுதான். இது வந்து இது யாருமே வந்து பணத்துக்காகவோ இல்லை இதுக்காகவோ செய்யறதே இல்லை. எல்லாருமே வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த தற்காப்பு கலை அப்படின்றது இது போய் சேரணும். ஏன்னா இது வந்து வாழ்க்கை முறை.
சிலம்பம்ன்றது ஒரு வாழ்க்கை முறை ஆகிவிட்டது ஆக்சுவலாக. இது வந்து உள்ளே வர்றவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறாங்க, வராதவங்க தெரிஞ்சுக்கோங்க, வாங்க. கண்டிப்பாக வந்து யூ won't மிஸ் எனிதிங். it will be fun. ரொம்ப அழகா சொன்னீங்க மாஸ்டர். என்ன அப்படின்னா, உடல் பெயர்ச்சி, அதே மாதிரி பேலன்ஸ் அப்படிங்கிறத மொழிய கற்றுக்க முடியும், அதே மாதிரி கலையும் கற்றுக்க முடியும் அப்படின்னு. இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வரோம். அப்படின்னா இந்த சிலம்பம் அப்படிங்கிற அதோட எதிர்காலம் என்னன்னு மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. எப்பவுமே நம்ம எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கிறோம். நம்ம ஃப்யூச்சர் இஸ் அவர் டெஸ்டினேஷன். ஸோ எப்போவுமே எதிர்காலம் தான் நம்ம யோசித்து பண்ணணும் எல்லாமே. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம வந்து சிலம்பத்தை வந்து எப்படி வந்து எதிர்காலத்துக்கு நம்ம வந்து மாற்றிருக்கோம் அப்படின்றது நிறைய இருக்குது. இதுக்கு முன்னால் நீங்கள்லாம் வந்து எப்படி சிலம்பம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இது வந்து அடி உதை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒலிம்பிக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலே நாங்கள் வந்து இதை வந்து நிறைய இடங்கள்லாம் மாற்றிட்டோம். ட்ரெஸ் கோடு கொண்டு வந்துட்டோம், சேஃப் ஆக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்புக்கு மேலே வந்து ஸ்பாஞ்சு போட ஆரம்பிச்சிட்டோம், ஹெட் கியர், ஹேண்ட் கியர் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் ஷூ இல்லாமல் நீங்கள் கிரவுண்டில் காம்படிஷனில் இறங்க முடியாது. ஓகேவா? ஷூ இஸ் அ மேண்டேட்ரி, ட்ராக்ஸ் மேண்டேட்ரி, டிஷர்ட் மேண்டேட்ரி, இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் ஊரில் எங்கே போய் ஒரு வில்லேஜில் போய் நீங்கள் கற்றுக்கினாலுமே ஷூ இல்லாமல் கிரவுண்டில் இறங்க முடியாது. இன்றைக்கி அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ முன்னே வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து கற்றுக் கொடுக்கல இப்போ. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ ஃப்யூச்சர்னால் என்ன? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு ஒலிம்பிக் எடுத்துகிட்டு போகும்போது சும்மா நாங்கள் எடுத்துகிட்டு இப்படி போனாக்கா ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சர். அண்ட் இதில் நாங்கள் என்ன ஆசைப்பட்றோம் அப்படின்னாக்கா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இது வந்து காம்படிஷன்ஸ் ரெகுலராக நடக்கணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நாட் ஒன்லி தமிழர்கள், எனிபடி யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவங்க இருக்கட்டும், நீங்கள் சைனா போனீங்கனாலும் சரி, கராத்தே போனீங்கனாலும் சரி, டிஃப்ரெண்ட் ஸ்டிக்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம நல்லா வந்து பயிற்சி பண்ணி கற்றுட்டு நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போனோம் நம்ம. ஸோ ஐ வெல்கம் எவ்ரிபடி டு இதை வந்து கற்றுக்கோங்க. நான் சொல்கிறேன், நான் வெல்கம் பண்ணுறேன் எல்லாருமே. நான் தான் ஆசானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரை வேணாலும் ஆசானாக இருக்கலாம். நிறைய ஆசான்கள் இருக்காங்க. கண்டிப்பாக போய் கலையை கற்றுக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக. இன்னும் நிறைய பேர் வந்து கற்றுன்னு வந்து சும்மா கூட இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மாமாவுக்கு தெரியுமா, சித்தப்பாவுக்கு தெரியுமா, அப்பாவுக்கு தெரியுமா, யார்கிட்ட வேணாலும் ஒரு சின்ன லெசன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆனால் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா, முறையாக தெரியணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கிளாஸில் போய் சேருங்க. ட்ரையல் கிளாஸஸ் போங்க. எல்லா இடத்துலையுமே ட்ரையல் கிளாஸஸ் இருக்குது. ட்ரையல் கிளாஸஸ் போய் சேருங்க, கற்றுக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சர் வந்து இதை விட வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க மாஸ்டர். சிலம்பம் அப்படிங்கிற ஒரு கலை இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்ல போய் சேருதுங்கிறத சொன்னாரு. அதே மாதிரி அதோட ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ், இன்னைக்கு ஃபீல்டில் இறங்கணும் அப்படின்னா அதுக்கு ஷூஸ், ட்ராக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதையும் சொன்னார். அதே மாதிரி நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு இப்போ வந்துட்டோம். சிலம்பம் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு பாரம்பரியம். இது இந்த மண்ணோட ஒரு பற்று. அந்த தேசம், அந்த மண், அதோட வீர விளையாட்டில் ஒன்றுதான் சிலம்பம். நேர்களே, ஆதி டிவியின் சார்பாக திரு மாஸ்டர் சந்திரமௌலீஸ்வரர் விஜயகுமார் அவர்களுக்கு சிலம்பம் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலையை பற்றி இன்னைக்கு இங்கே வந்து சொன்னதுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. ஆதி டிவி நேயர்களுக்கும் என்னை இன்டர்வியூ பண்ண கௌசிக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகளுக்கும் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த மகாகுரு கழுகுமணி சந்திரசேகரன் அவர்களுக்கும் மற்ற சிலம்பக்கலை ஆசான்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லாருக்கும் நன்றிகள். மீண்டும் கலையும் தொழில் முனைவும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆதி டிவியின் ஊடாக
உங்களை சந்திக்கும் உங்கள் கௌசல்யா சந்திரமௌலி.